போன வீடியோல வந்து டேட்டாபேஸ்னா என்ன? MySQLனா என்ன? எதுக்காக யூஸ் பண்றாங்க எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அத கோடிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ MySQLக்கு வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் கம்பைலர்ஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த ஆன்லைன் கம்பைலர்ஸ் நீங்க ஏதாவது சூஸ் பண்ணீங்கன்னா, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்னா இத வந்து உங்களால ரியல் டைம்ல ஸ்டோர் பண்ணிக்கவே முடியாது. ஒன்ஸ் இஃப் யூ ரெஃப்ரெஷ் த பேஜ் ஆல் த டேட்டா வில் பி இரேஸ்ட். So that you can go with any what something the SQL compiler. நான் இப்போ ஆன்லைன் கம்பைலர் ஜஸ்ட் டுட்டோரியலுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம டேட்டாபேஸோட ஸ்டார்டிங் பார்க்கலாம். ஓகே. இனிஷியலாவே இப்போ நீங்க ஒரு கம்பைலர் ஒரு MySQL எடுத்தீங்கன்னா, அதுல வந்து சில டேட்டாபேஸ் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க அதுக்கான யூஸ் பண்ற கீவேர்ட் தான் ஷோ டேட்டா பேசஸ். இந்த கமாண்ட குடுத்துட்டு இந்த ரோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரன் குடுத்தீங்கன்னா, இப்ப இந்த டேட்டாபேஸ்க்குள்ள என்னென்னலாம் பேர்ல டேட்டாபேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிரும். அதாவது டேட்டாபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமான்னு ஒண்ணு இருக்கு, MySQLன்னு ஒண்ணு இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, SOS டெஸ்ட். இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டா MySQLக்குள்ளேயே இருக்கிற ஒரு டேட்டாபேஸஸ் தான் வந்து இதெல்லாம். இப்போ இதுல வச்சு நமக்கு ஒண்ணும் பண்ண போறீங்க. எப்படினாலும் நீங்க ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப் அப்ளிகேஷன் எது கிரியேட் பண்ணாலும் நீங்க ஒரு ஓன் டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஒரு டேட்டாபேஸ் புதுசா கிரியேட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ற கமாண்ட் வந்து தான் கிரியேட். கிரியேட்னா என்ன அர்த்தம்? உருவாக்குறது இல்ல. அதை வச்சு நீங்க சொல்லலாம். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ். அப்புறம் நீங்க அந்த டேட்டாபேஸ்க்கு என்ன பேர் கொடுக்க போறீங்க? அந்த டேட்டாபேஸை நம்ம கொடுக்க வேண்டியது. என் பேர் அபிஷேக்ன்றதுனால நான் அபிஷேக்னு கொடுக்குறேன். அபிஷேக் கொடுத்துட்டு அதே போல இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ரன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஃபெயிலியர் ஆர் சக்சஸ்ன்னு சொல்லும். இங்க சக்சஸ்ன்ற இந்த சென்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்ப நம்மளோட அவுட்புட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஷோ டேட்டாபேஸை வந்துட்டு இப்ப நீங்க திரும்ப ரன் பண்ணி பாருங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ புதுசா ஒரு டேட்டாபேஸ் அபிஷேக்னு ஆட் ஆயிடுச்சு. இப்படிதான் ஒரு டேட்டாபேஸை நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ நீங்க டேட்டாபேஸ் உருவாக்குறதுக்கான கீவேர்ட் வந்து கிரியேட் டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸோட பேர். நீங்க அதுல என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குன்றது பார்க்கணும்னா அதுக்கான கீவேர்டு வந்து ஷோ டேட்டாபேசஸ். இதுதான் வந்து இதுதான் டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கு டேட்டாபேஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறதுக்கான கீவேர்ட்ஸ்.